சபைகள்ல இருக்கிற வாலிபர்கள் அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா, தவறான நண்பர்களோடு பழக்கம் வச்சுக்கிறாங்க. இந்த தவறான நண்பர்களோடு பழக்கம் வைத்துக் கொள்வது என்பது எப்படி தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க தவறுதலாக வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு விட்டுட்டு, நீங்க தவறுதலாக வேற ஒரு ட்ரெயின்ல ஏறுறதுக்கு சமம். இப்ப மதுரைக்கு போக வேண்டிய நீங்க, தெரியாம பாம்பே ட்ரெயினுக்கு ஏறிட்டீங்கன்னா, எவ்வளவு தூரமாய் நீங்கள் பயணிப்பீர்களோ, திரும்ப நீங்க அங்கிருந்து ரிட்டர்ன் வருகிறதற்கு நீங்கள் அதிக செலவு கொடுக்க வேண்டியதாகும். நீங்க போயிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனா, குறிப்பிட்ட நேரம் கழித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப நீங்க திரும்ப வரும்பொழுது, திரும்ப வருவதற்காக நீங்க முயற்சிக்கும் பொழுது, நீங்க குடுத்து ஏறுன அந்த டிக்கெட் பணத்தை விட, நீங்கள் அதிக பணத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்படிப்பட்டதுதான் தவறுதலான நண்பர்களோடு நீங்கள் சேருகிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தானே அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க தவறுதலா நண்பர்களோட சேர்ந்து தவறான நண்பர்களோட நீங்க சம்பாஷணை பண்ணும் பொழுது அவர்கள் உங்களை வேறு ஒரு பக்கமாய் திருப்பி கொண்டு போவதற்கு அது வழிவகை செய்துவிடும். அதனால கிறிஸ்தவ பிள்ளைங்க வாலிபர்கள் வேத வசனத்தின்படி வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர்ட்ட கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவ சமூகத்துல போய் ஒரு சிநேகிதன் பேசுகிறதை போல மோசேட்ட கர்த்தர் எப்படி இருந்தாங்க? ஒரு சிநேகிதன் பேசுற மாதிரி தானே கர்த்தர் மோசே கூட பேசி கொண்டு இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நீங்க மோசே எப்படி ஒரு சிநேகிதனோட பேசி கொண்டிருந்தாரோ அது போல கர்த்தர் அப்படிதான் மோசேட்ட பேசினார். அப்ப நீங்க இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. நான் கர்த்தர்ட்ட ஒரு சிநேகிதனை போல நான் பேச போறேன். அவர் என்கிட்ட சிநேகிதனை போல என்கிட்ட பேச போறாரு அப்படின்னு நீங்க இன்னையில இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.